ஸோ சிசிடிவி டேட்டா கலெக்ட் பண்ணி அந்த ஃபேஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி யார் அந்த தேடன்றது கண்டுபிடிக்கிற இந்த சிஸ்டமை வந்து கமலஹாசன் வந்து சூப்பராக விக்ரம்ல காமிச்சிருப்பாருங்க. டைப்ஸ் ஆஃப் மெஷின் லேர்னிங்னா என்னன்னா, இது சூப்பர்வைஸ் லேர்னிங் சொல்லுவாங்க, இது அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்னு கேட்பாருங்க. கேட்டுட்டு என்ன பண்ணுவாருன்னா வந்து ஒரு கதை சொல்லுவாருங்க, அதுக்கான ஆன்சரும் சொல்லுவாருங்க. ஓகேவா? ஸோ திரும்ப இன்னொரு கதை சொல்லுவாருங்க, அதுக்கான ஒரு ஆன்சரும் சொல்லுவாருங்க. பிரச்சனை என்னன்னா, ஒரு ஸ்கூல் பையன் இருக்கான். அந்த ஸ்கூல் பையனுக்கான அட்மிஷன் விழுமா இல்லையா? ப்ராபபிலிட்டி 0.8பா. ஒரு பங்குக்கு 0.8 வரைக்குமே சான்ஸ் இருக்குன்னா வந்து இந்த மாடலை வந்து இந்த டேட்டாவை எடுத்து ஃபீட் பண்ணுறேன். ஸோ ஃபிட் பண்ணுறேன். ஸோ டேட்டா கிடச்சிருச்சிங்க. தப்பான டோராக இருந்துச்சுன்னா வந்து அவனுக்கு ரிவார்டு கிடையவே கிடையாது, பனிஷ்மெண்ட் கொடுத்துருவோம். ஸோ இந்த ரோபோட் என்ன பண்ணும், ஒரு டோரை திறக்கும், அது சரியில்லையா தான் இவாலுவேட் பண்ணுறாருங்க. எப்படி இவாலுவேட் பண்ணுவார்? முதல்ல வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ண, ஏப்பா யாரெல்லாம் எவ்வளோ நான் படிச்சு அதெல்லாம் கொடுக்குறா அப்படின்னு எல்லாத்தையும் வாங்குறாருங்க. இப்போ வந்து பாண்டாஸ் அந்த மாதிரி லைப்ரரிஸ்லாம் வச்சு மிஸ்ஸிங்கான வேல்யூங்க, நல்லான வேல்யூ எல்லாத்தையும் சரி பண்ணுறதா வந்து இல்லை தப்பாக. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, என்னோட ஏஜை கண்டுபிடிக்கணும். என்னுடைய எம்ப்ளாயி ஐடி இருக்குங்க, என்னோட டேட் ஆஃப் பர்த் இருக்கு. உங்களுக்கு எது தேவைப்படும்? எம்ப்ளாயி ஐடியா, டேட் ஆஃப் பர்த்தா? என்னோட ஏஜ் கண்டுபிடிக்க டேட். இந்த மாதிரி வந்து மிஷின் லேர்னிங் பார்த்தீங்கன்னா இந்த 5 ஃபீல்டு மட்டும் கிடையாதுங்க, எல்லா ஃபீல்டுமே வந்துருச்சுங்க. நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கங்க. மிஷின் லேர்னிங், ஸோ இதோட கம்ப்ளீட் கோர்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. மிஷின் லேர்னிங்னா என்ன? ஒரு கம்ப்யூட்டரை வந்து இல்லை ஒரு மெஷினை வந்து ட்ரெயின் பண்ணுறது தான் வந்து இல்லை டீச் பண்ணுறது தான் வந்து மிஷின் லேர்னிங் சொல்லுவாங்க. ஒரு மனுஷன் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவனை நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கலாங்க. இந்த குழந்தைக்கு வந்து பாரு இதுதான் ஆப்பிள் அப்படின்னு காமிக்கிறேன், பாரு இது இன்னொரு ஆப்பிள்னு காமிக்கிறேன், இன்னொரு ஆப்பிள் காமிக்கிறேன். இப்போ ஒரு ஆப்பிளை காமிக்கும் போது இது ஆப்பிள்னு அந்த குழந்தை சொல்லும். இந்த அனுபவத்தை வச்சு, இந்த டேட்டாக்கெல்லாம் வச்சு ஒரு குழந்தைய நம்ம ட்ரெயின் பண்ணுறோம் மனுஷனை. அதே மாதிரி வந்து ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னா வந்து அதே ஆப்பில் வந்து அந்த கம்ப்யூட்டருக்கு டேட்டாவாக தரேன். இது ஆப்பிள் நான் கொடுக்க வந்து ஒரு ஆப்பிள் பிக்சரை காமிக்கும் போது இது ஆப்பிள்னு அது கண்டுபிடிச்சி கொடுக்கும். இதுதான் மெஷின் லேர்னிங்னு சொல்கிறாங்க. ஒரு மெஷினை லேர்ன் பண்ண வைக்கிறோங்க. இப்போ நம்ம மெஷின் லேர்னிங் ப்ரொசீஜர் பற்றி பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டேட்டாக்களை வந்து கலெக்ட் பண்ணணும். டேட்டாவை கலெக்ட் பண்ண பின்னாடி அந்த டேட்டா ஒழுங்காக இருக்கா இல்லையா டேட்டாவை நம்ம க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. க்ளீன் பண்ண பின்னாடி வந்து ஒரு மாடல், அதாவது எந்த மாதிரி அல்காரிதமை வச்சு இந்த டேட்டாவை மெஷினை ட்ரெயின் பண்ணுறது அந்த மாடலை உருவாக்குறோம். அந்த மாடலை உருவாக்கிட்டு அந்த மாடலை வச்சு ஒரு டேட்டாவை கொடுத்தா அது கண்டுபிடிச்சி கொடுக்குங்க. அப்புறமா இந்த மாடல் சரியில்லைன்னா அது இன்னும் பெட்டர்மெண்ட் ஆக்கிக்கிட்டே போவாங்க. இதுதான் வந்து மெஷின் லேர்னிங்கோட ப்ரொசீஜருங்க. கலெக்டிங் த டேட்டா, கிளீனிங் த டேட்டா, மாடலை வச்சு அதை ட்ரெயின் பண்ணி அந்த மாடலை வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாங்க, இல்லை யூஸ் பண்ணிக்கலாங்க, ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாங்க, அண்ட் ஃபைனலாக வந்து இம்ப்ரூவ் தி மாடல். இதுதான் வந்து மெஷின் லேர்னிங்கோடைய லைஃப் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ரீசெண்டாக வந்து நான் பார்த்த விக்ரம் படத்தில் வந்து கமல்ஹாசன் பண்ணுறது தான் வந்து மிஷின் லேர்னிங்க. அது எப்படி அண்ணான்னு கேட்டிங்கன்னா, கமல்ஹாசன் என்ன பண்ணுவார்னா வந்து விக்ரம் படத்தில் வந்து இந்த மாஃபியாவை கண்டுபிடிப்பார். எப்படின்னா வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் வச்சு வந்து யார் மாஃபியான்னு கண்டுபிடிப்பாங்க. இது எப்படிங்க, ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜில் இருந்து அந்த வில்லன்கள் எல்லாருமே வருவாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருடைய ஃபோட்டோஸை கலெக்ட் பண்ணாங்களா, இதுதான் டேட்டா கலெக்ஷன் சொல்லுவாங்க. இந்த கலெக்ட் பண்ண டேட்டாவை வச்சு வந்து அந்த ஃபேஸ் எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணி, அந்த ஃபேஸ் எல்லாத்தையும் அல்காரிதம் மூலமாக அனலைஸ் பண்ணி யார் அந்த திருடான்னு கண்டுபிடிப்பாங்க. ஸோ சிசிடிவி டேட்டா கலெக்ட் பண்ணி அந்த ஃபேஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி யார் அந்த தேடன்றது கண்டுபிடிக்கிற இந்த சிஸ்டமை வந்து கமலஹாசன் வந்து சூப்பராக விக்ரம்ல காமிச்சிருப்பாருங்க. இது எல்லாமே ஏஐ பேஸ்ட் மெஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட்ஸுங்க. ஸோ நான் இப்போ வந்து ஒரு சாம்பிள் கோடு வந்து மெஷின் லேர்னிங்னா நான் காமிக்க போகிறேங்க. ரொம்ப சிம்பிளுங்க, பாருங்களேன். எக்ஸ்ன்னு ஒரு டேட்டா இருக்குங்க, 1 2 3. எக்ஸுக்கான வேல்யூ ஒய்யுங்க. 1னா 1000, 2னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கலாமா. ஃபர்ஸ்ட் 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னா 1000 ரூபா தரேன் சேலரி, 2 வருஷம் 2000, 3னா 3000, 4னா 4000. அப்போ வந்து 5னா எவ்வளோன்னு கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குங்க. அப்போது இந்த டேட்டா வந்து ஒரு அல்காரிதமில் கொண்டு போய் மேட்ச் பண்ணிட்டேங்க. ஒரு டேட்டாவை எடுத்து ஒரு மாடலை முடிவு பண்ணிட்டேங்க. அந்த மாடலில் வந்து அந்த மாடலுக்கு அல்காரிதமை மேட்ச் பண்ணிட்டேங்க. இந்த அல்காரிதமோடு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டேட்டாவை ஃபிட் பண்ணும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மாடல் உருவாயிடுச்சுங்க. இப்போ வந்து எந்த மாடலுக்கு வந்து நான் ஒரு டேட்டாவை 5ன்னு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை மேனிப்புலேட் பண்ணி இது 5000ன்னு கால்குலேட் பண்ணி கொடுக்கும். இது தாங்க சிம்பிளான மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட்டுங்க. மிஷின் லேர்னிங்கோட அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ரியல் டைம் யூசேஜை பற்றி பேசலாங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து
இமெயிலுடைய ஸ்பாம் ஃபில்டரிங்க. ஜிமெயிலெல்லாம் வந்து ஃபுல்லாக மிஷின் லேர்னிங் தாங்க. 99.9% பார்த்தீங்கன்னா வந்து இது ஸ்பாம் மெயிலாக இன்பாக்ஸுக்கு போனோமான்னு முடிவு பண்ணுறது இந்த மிஷின் லேர்னிங் தாங்க. இது எப்படி பண்ணுறாங்கன்னா வந்து நம்ம ஒரு மெயில் வருதுன்னு வச்சுக்கலாம், அது ஸ்பாம் ஆச்சு, ஸ்பாம் ரிப்போர்ட் பண்ணும். இந்த மாதிரி கோடிக்கணக்கான பேர் வந்து ஸ்பாம்னு ரிப்போர்ட் பண்ணுற அந்த மெயில்ஸ் எல்லாத்தையும் அந்த எதெல்லாம் மெயில் ஸ்பாம்னு சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி மிஷின் லேர்னிங் சிஸ்டம் என்ன பண்ணும், உங்களுக்கு கம்ப்யூட்டர் என்ன பண்ணும், இல்லை ஏஐ என்ன பண்ணுன்னா வந்து வர மெயில் ஸ்பாமாக இருந்தால் ஸ்பாமுக்கு போடு, ஒழுங்காக இருந்தால் இன்பாக்ஸில் போடுற மாதிரி பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாவது நான் சொல்லக்கூடிய வந்து கூகுளுடைய வந்து மேப் ப்ரெடிக்ஷன்ஸுங்க. ஷார்ட்டஸ்ட் பார்த்துதுன்ட்டு. ஸோ எவ்வளோ பேர் மக்கள் வந்து அந்த இடத்துல கூட்டமாக இருக்காங்க, அந்த கூட்டத்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ பேர் மக்கள் இருக்காங்களோ அந்த கூட்டத்தை பொறுத்து அந்த இடத்துல வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்குன்னு கூகுள் மேப்பில் சொல்கிறான் இல்லைங்களா, அதை பொறுத்து நீ இந்த ஷார்ட்டஸ்ட் பாத்தில் போன ஆல்டர்னேட்டிவ் ஐடியாஸ்லாம் தரான் பார்த்தீங்களா. இது எல்லாமே மெஷின் லேர்னிங் மூலமாக நடக்கிறதாங்க. அண்ட் மூணாவது சூப்பரான ஒரு விஷயம் என்ன வந்து அமேசானோட ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷனுங்க. ஒரு ப்ராடக்ட் நம்ம பார்க்கும்போது கீழே பார்த்தீங்கன்னா வந்து ரெக்கமெண்டேஷன், அதாவது உன்ன மாதிரி ஒரு ஆள் இதெல்லாம் வாங்குவாயா, இது கூட இதெல்லாம் சேர்த்து வாங்க ஆஃபர் உண்டுயான்னு சொல்லி உனக்கு எக்ஸ்ட்ராவாக வாங்க வைக்கிறான் தெரியுமா. அந்த ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது எல்லாமே வந்து மெஷின் லேர்னிங் மூலமாக தான் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக வந்து மெடிக்கல் ஃபீல்டையும் வந்து மெஷின் லேர்னிங் வந்துருச்சுங்க. மெஷின் லேர்னிங்கோட மெடிக்கல் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா வந்து இந்த சிடி ஸ்கேன்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கேனிங் ரிப்போர்ட் இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா போதும், உனக்கு என்ன உடம்புல செல்லு அழகாக மெஷின் லேர்னிங் கொடுத்துருதுங்க. செம்ம சிஸ்டம். இப்போ மெடிக்கல் ஃபீல்டில் மெஷின் லேர்னிங் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கிட்டு இருக்குங்க. அண்ட் அஞ்சாவதாக வந்து டெய்லி நம்ம பார்க்குற நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் யூடியூப் தாங்க. இங்கே பாருங்களேன், நான் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், ரைட்டில் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் வந்துட்டு இருக்கும். இந்த ஸோ நம்ம அங்கே போய் நம்ம கிளிக் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ உனக்கு என்ன பிடிக்குன்றது தெரிஞ்சு வச்சுட்டு யூடியூப்போ நெட்ஃப்ளிக்ஸ் என்ன பண்ணுவோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உனக்கான ரெக்கமெண்டேஷனை கொடுத்து அது மூலமாக உன்னை அதிகமாக பார்க்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து மெஷின் லேர்னிங் பார்த்தீங்கன்னா இந்த 5 ஃபீல்டு மட்டும் கிடையாதுங்க, எல்லா ஃபீல்டுமே வந்துருச்சுங்க. நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் நம்ம மெஷின் லேர்னிங் அண்ட் ஏஐ கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கோன்றது தான் நிதர்சனமான உண்மைங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வந்து டைப்ஸ் ஆஃப் மெஷின் லேர்னிங் பற்றி பார்க்கலாங்க. டைப்ஸ் ஆஃப் மெஷின் லேர்னிங்னா என்னன்னா, இது சூப்பர்வைஸ் லேர்னிங் சொல்லுவாங்க, இது அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் சொல்லுவாங்க, இந்த இடத்துல இருக்கிறதா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் சொல்லுவாங்க. இதெல்லாம் 3 மேஜரான வகைகள் இருக்குங்க. இது இல்லாமல் இன்னொன்று இருக்குங்க, அது வந்து செமி சூப்பர்வைஸுங்க. ஸோ சூப்பர்வைஸ், அன்சூப்பர்வைஸ், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் செமி சூப்பர்வைஸ்னு 4 வகையான அல்காரிதம்ஸ் இருக்குங்க. இதில் 3 முக்கியமானது, 3 வகையை தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோங்க. மெஷின் லேர்னிங் இந்த 3 தான் சொல்லப்படுதுங்க. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங்னா என்னன்னு தான் பார்க்க போகிறோங்க. சூப்பர்வைஸ் லேர்னிங்னா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தாங்க, ஒரு நல்ல கைடன்ஸ் இருக்கும், அது மூலமாக ஒரு மிஷினை சூப்பராக லேர்ன் பண்ண வச்சுட்டு ஏதாவது கேள்வி கேட்டால் அழகாக சொல்லக்கூடிய திறமை இருக்குங்க. அவன் தான் சூப்பர்வைஸ் லேர்னிங்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து என்கிட்ட இதுதான்ப்பா இன்புட்டு, அதுக்கு இதுதான் அவுட்புட்டாக வந்துச்சுங்க, பாரு இது இன்புட்டு அது அவுட்புட்டு, கற்றுக்கிட்டியா, இப்போ நான் ஒரு இன்புட் தரேன், என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு கேட்குறதா வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங்னு சொல்லப்படுதுங்க. ஸோ விக்ரம் வேதா படம் பார்த்துருக்கீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா வந்து வேதா என்ன பண்ணுவார்னு வச்சுங்களேன், ஒரு சினாரியோஸ் ஒரு சார் நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்னு கேட்பாருங்க. கேட்டுட்டு என்ன பண்ணுவார்னா வந்து ஒரு கதை சொல்லுவாருங்க, அதுக்கான ஆன்சரும் சொல்லுவாருங்க. ஓகேவா. ஸோ திரும்ப இன்னொரு கதை சொல்லுவாருங்க, அதுக்கான ஒரு ஆன்சரும் சொல்லுவாருங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி போயிட்டு இருக்குமா. அதில் பார்த்தீங்கன்னா வந்து இதை வச்சு விக்ரம் ஃபைனலாக வந்து அந்த வேதா சொன்ன கதையெல்லாம் வச்சு அவரே ஒரு அந்த க்ளூவெல்லாம் வச்சு ஒன்று கண்டுபிடிப்பாருங்க, வேதா எங்கே இருக்கான்ற க்ளூவை கண்டுபிடிப்பாருங்க. இந்த மாதிரி ஒரு சினாரியோ இது தாங்க சூப்பர்வைஸ் லேர்னிங்னு சொல்லப்படுதுங்க. சரி, நாம் இப்போ வந்து ஒரு சிம்பிளான ஒரு அல்காரிதம், ஒரு சூப்பர்வைஸ் லேர்னிங்கான ஒரு கோடை பார்க்கலாங்க, அதுக்கப்புறம் டீட்டெயிலாக பேசுகிறேங்க. சரி, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற ஒரு சூப்பர்வைஸ் அல்காரிதம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்ற ஒரு அல்காரிதம். ஃபர்ஸ்ட் பைத்தானில் தான் இந்த கோட் நான் எழுதியிருக்கேங்க. பைத்தானில் நம்ம என்ன பண்ணோம், என்ன அல்காரிதம் நீ யூஸ் பண்ண போறியோ அந்த அல்காரிதமை வந்து ஃபர்ஸ்ட் லைனில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் என்னெல்லாம் இன்புட் டேட்டா கொடுக்கணுமோ எக்ஸுக்கு ஒய்க்கு, சரி பாருங்களேன், 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு 1000 ரூபா சேலரி, 2 வருஷம்னா 2000, இந்த மாதிரி டேட்டா இருக்குது, எக்ஸு ஒய் டேட்டா இருக்குங்க. இப்போ வந்து நான் வந்து நான் இப்போ எனக்கு 5ன்னு கொடுத்தா எனக்கு 5000 வரணும். ஓகேவா. இதை கண்டுபிடிக்கிறது எந்த அல்காரிதம். ஸோ ஒரு மெஷின் லேர்னிங் எக்ஸ்பர்ட் என்ன பண்ணுவார்னா வந்து இந்த இன்புட் டேட்டா வச்சு என்ன உனக்கு வேணும்பா, இதை இந்த மாதிரி உனக்கு கண்டுபிடிக்கணுமா, அப்போ என்ன அல்காரிதம்னு முதல்ல சூஸ் பண்ணணும், அதுதான் மாடல். அந்த மாடலை சூஸ் பண்ணிவிட்டு இந்த டேட்டாவெலாம் வச்சு அந்த மாடலை ட்ரெயின் பண்ணணும். இப்போ அதுக்கான கோடு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஓகேவா. ஸோ மாடலை ட்ரெயின் பண்ண பின்னாடி ஃபைனலாக நீ ப்ரெடிக்ஷன் கொடுத்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டேட்டா ப்ரெடிக்ட் பண்ணி 5ன்னு கொடுத்தா 5000 கொடுத்துருங்க. இதுதாங்க அந்த லீனியர் ரெக்ரெஷனுக்கான சூப்பர்வைஸ் லேர்னிங் அல்காரிதம்ங்க.
இப்போ வந்து உங்களுக்கு சூப்பர்வைஸ் லேர்னிங்னா என்னன்னு புரிஞ்சிருக்குங்க. சரி, இப்போ இந்த சூப்பர்வைஸ் லேர்னிங்குள்ளே வந்து நிறைய வகைகளான அல்காரிதம்ஸ்லாம் இருக்குங்க. ஸோ அந்த நிறைய வகைகளான அல்காரிதம்னா வந்து ஒன்று லீனியர் ரீக்ரெஷன் சொல்லுவாங்க, லாஜிஸ்டிக் ரீக்ரெஷன் சொல்லுவாங்க, டெசிஷன் ட்ரீன்னு சொல்லுவாங்க, ரேண்டம் ஃபாரஸ்ட் சொல்லுவாங்க, கே நியரஸ்ட் நெய்பர். ஸோ இது எல்லாமே வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் இருக்கிற அல்காரிதம். அதாவது சரியான கைடன்ஸை கொடுத்து அது மூலமாக ஒன்று இந்த மிஷினை ட்ரெயின் பண்ணக்கூடிய திறமை வாய்ந்த அல்காரிதம்ஸ் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து லீனியர் ரிக்ரெஷனா என்ன? லீனியர் ரிக்ரெஷனா என்னன்னா வந்து இந்த டேட்டாக்கு இதுதான் அவுட்புட்டு, இந்த டேட்டாக்கு இதுதான் அவுட்புட்டு, அந்த டேட்டாக்கு என்ன அவுட்புட்டு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா வந்து லீனியர் ரிக்ரெஷன். இதுக்கான ப்ரோக்ராமை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோங்க. இதுதான் டேட்டான்னு வச்சு ட்ரெயின் பண்ணுறது லீனியர் ரெக்ரெஷனுங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து நடக்குமா நடக்காதான்ட்டு ஒரு எஸ்ஆர் நோ கேட்டால் வந்து அப்போ வந்து நம்ம வந்து அல்காரிதம் மாற்ற வேண்டியது இருக்கும். அந்த இடத்துல வரது தான் வந்து நம்மளுடைய லாஜிஸ்டிக் ரீக்ரெஷனுங்க. லாஜிஸ்டிக் ரீக்ரெஷனா என்னன்னா, ஒரு ஸ்கூல் பையன் இருக்கான். அந்த ஸ்கூல் பையனுக்கான அட்மிஷன் விழுமா இல்லையா? ப்ராபபிலிட்டி 0.8பா. ஒரு பங்குக்கு 0.8 வரைக்குமே சான்ஸ் இருக்குன்னா வந்து 0.8 இருக்கா அப்படின்னா அவனுக்கு அட்மிஷன் விழுந்துடும்டா. எஸ்ஸு. ஸோ அந்த ப்ராபபிலிட்டி அண்ட் பாசிபிலிட்டியை வச்சு நடக்குமா நடக்காதா, இன்றைக்கி மழை பெய்யுமா பெய்யாதா அப்படின்னு கண்டுபிடிச்சின்னா வந்து அதான் லாஜிஸ்டிக் ரீக்ரெஷன் அப்படின்ற அல்காரிதமாக சொல்லுவாங்க. மூணாவதாக பார்க்குற ஒரு சூப்பரான அல்காரிதம் தான் வந்து டெசிஷன் ட்ரீ அல்காரிதம்ங்க. இது நிறைய இடத்துல பயன்படுத்துவாங்க. அதாவது ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சோடனே அதிலிருந்து இன்னொரு கேள்வி, அதுலேருந்து பதில் தெரிஞ்சோடனே, அதாவது ஒரு ட்ரீ அதிலிருந்து ஒரு பிரான்ச்சுங்க, அதிலிருந்து பிரான்ச்சுங்க, ஒரு ட்ரீ அதுலேருந்து பிரான்ச்சுங்க, அதிலிருந்து பிரான்ச்சுங்க, அதிலிருந்து பிரான்ச்சுங்க. இந்த மாதிரி ஒரு கேள்வியிலேருந்து துணை கேள்விகள் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அது மூலமாக ஒரு விஷயத்தை அவன் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் வந்து உங்களுடைய டெசிஷன் ட்ரீ அல்காரிதம்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒருத்தங்க வெங்கட்னு ஒருத்தர் இருக்கான். அந்த வெங்கட்ன்ற ஒருத்தன் லோன் கேட்க போகிறாங்க. லோன் கேட்கும்போது அந்த என்ன கேட்பானா வந்து, சார் லோன் எவ்வளோக்கு வேணும்? சார் ஒரு 50,000 ரூபா வேணும் சார். அப்படிங்களா? எத்தனை வருஷத்துக்கு வேணும்? ஓகேவா சார், ஒரு 5 வருஷத்துக்கு நான் கட்டுற மாதிரி பண்ணி கொடுங்க சார். மூணாவது கேள்வி, என்ன மாதிரி லோன் வேணும்? சார் எனக்கு ஒரு பர்சனல் லோன் மாதிரி கிடைங்க. அடுத்தது நாலாவது கேள்வி, இதுக்கு முன்னாடி நீங்கள் லோன் எடுத்திருக்கீங்களா? ஸோ ஒரு கேள்வியிலேருந்து அந்த பதிலுக்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்த கேள்வி கேட்குறோன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு கேள்வி, எனக்கு 2 கோடி ரூபா கொடுங்க. லோன்லாம் இல்லை சார். அங்கேயே முடிஞ்சிருதுங்க. ஸோ அந்த பதிலுக்கு தகுந்த மாதிரி அடுத்த கேள்வி கேட்டு வர்றது தான் டெசிஷன் ட்ரீங்க. இது மூலமாக ஒரு விஷயத்தை நீ கண்டுபிடிச்சினா அதுதான் டெசிஷன் ட்ரீ அல்காரிதம்னு சொல்லுவாங்க. இப்போ நாலாவதாக பார்க்குறது ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம்ங்க. ரேண்டம் ஃபாரஸ்ட்னா என்னங்க? நிறைய டெசிஷன் ட்ரீ அல்காரிதம் இருக்கு இல்லையா? இந்த நிறைய டெசிஷன் ட்ரீ அல்காரிதம்லாம் சேர்ந்து ஒரு அவுட்புட்டை தந்தீங்கன்னா அதுதான் வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம் சொல்லுவாங்க. நிறைய ட்ரீ எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபாரஸ்ட்டை உருவாக்கியிருக்கு. இந்த நிறைய டெசிஷன், குட்டி குட்டி நிறைய டெசிஷனை வச்சு ஒரு மெயின் டெசிஷன் எடுத்தீங்கன்னா அதுதான் ரேண்டம் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அஞ்சாவதாக பார்க்குறது கே நியரஸ்ட் நெய்பர் அல்காரிதம்ங்க. ரொம்ப முக்கியமான கே என்னன்னு அல்காரிதம்ங்க. நியரஸ்ட் நெய்பர் அல்காரிதம் அப்படின்னா என்னப்பா? சுற்றி இருக்கிற எல்லா மற்ற விஷயங்களை வச்சு நான் ஒரு முடிவு எடுக்கிறதுங்க. இப்போது விஜயோட கில்லி படத்தில் பார்த்துருக்கீங்களா? கில்லியில் விஜய் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? கபடி விளையாடும் போது பார்த்தீங்கன்னா வச்சுன்னா, அவனுக்கு இது வீக்னஸ்டா, அவன் இந்த மாதிரி ஆடுவான்டா, அவன் ஸ்ட்ராங் பிளேயரா, அவன் காலில் கொடுத்துடாதா அப்படின்ட்டு ஸ்ட்ராட்டஜியை போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கேமை விளையாடி ஜெயிப்பாருங்க. அதே மாதிரி வந்து கிடைச்சிருக்கிற டேட்டாக்கு தகுந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ணி அதில் இருந்து ஒரு அவுட்புட்டை கொண்டு வரக்கூடியது தான் கே நியரஸ்ட் நெய்பர் அல்காரிதம்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பக்கத்தில் இருக்க டேட்டாவா அப்படின்னா இது ரெண்டும் சொந்தக்காரன், அது இது மாதிரி தான் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்க டேட்டாவா அது மாதிரி தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் கே நியரஸ்ட் நெய்பர் அல்காரிதம்ங்க. இவ்வளோ நேரம் நம்ம சூப்பர்வைஸ் அல்காரிதம் பார்த்து முடிச்சுங்க. நாம் வந்து 5 அல்காரிதம் பார்த்துருக்கோம். என்னது? ரிப்பீட் பண்ணலாமா? லீனியர், லாஜிஸ்டிக்ஸுங்க, டெசிஷன் ட்ரீங்க, ரேண்டம் ஃபாரஸ்ட்டுங்க, கே நியரஸ்ட் நெய்பர் அல்காரிதம்னு 5 அல்காரிதம் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது அன்சூப்பர்வைஸ் லேர்னிங். அதாவது ஒழுங்காக இன்புட் தரமாட்டேன், ஓகேவா, ஆனால் எனக்கு அவுட்புட் கொடுணுமா? அடா பாவிகளா, அந்த பேட்டர்ன்லாம் படித்து புரிஞ்சுக்கிட்டு நான் அவுட்புட் தரணுமா? எப்படா பண்ண போகிறேன்? இதுதான் அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் சூப்பரான அல்காரிதம். நீங்கள் ஒரு மெஷின் லேர்னிங் ஸ்பெஷலிஸ்ட்டாக மாறணும்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் படிக்கணுங்க. ஏன்னா இதில் வந்து கிளியரான லேபிள் இருக்காது, ஏதோ ஒரு பேட்டர்ன் மட்டும் இருக்கும், இதை வச்சு கண்டுபிடிக்கணும் ஒரு போலீஸ்கார மாதிரி. ஸோ நான் வந்து போலீஸ்காரன் போது எனக்கு ஞாபகம் வருது யார் தெரியுமா? நம்ம சூர்யா தானேங்க. அவர் தானேங்க ஒரு போலீஸ்னா ஒரு ஸ்டைலை கொண்டு வந்தார் காக்கா ஃபிலிமில். அதாவது அந்த பேட்டர்னுங்க. ஸோ சிமிலராக வந்து கொலை நடந்திருக்கு,
சேம் பேட்டர்னில் கொலைங்க, சிமிலரான வெப்பன் யூசேஜுங்க, ஓகேவா, இங்கே கிட்னாப்பு, இந்த காம்பினேஷன்லாம் பார்க்கும்போது இந்த டீம் தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அவர் கண்டுபிடிப்பாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அந்த பேட்டர்னை வச்சு சரியான இன்ஃபர்மேஷன் இருக்காதுங்க, யார் கொலைகாரன்னு தெரியாது, அந்த பேட்டர்னை வச்சு கண்டுபிடிப்பார் அவருங்க. இதுதாங்க அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் சொல்லுவாங்க. நாம பார்க்குற ஃபர்ஸ்ட் அல்காரிதம் கே மீன்ஸ் கிளஸ்டரிங் அல்காரிதம். அதாவது ஏதோ ஒரு காரணத்தை வச்சு கிளஸ்டரிங், ஒரு கூட்டங்களாக பிரிக்கக்கூடிய திறன் படைத்தது தான் வந்து இந்த கே மீன்ஸ் கிளஸ்டரிங்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இருக்காங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நான் குரூப் பண்ணுறேன், இங்கே ஒரு குரூப், அங்கே ஒரு குரூப், அங்கே ஒரு குரூப்புங்க. ஏதோ ஒரு காரணத்தை வச்சோ ஒரு பேட்டர்னை வச்சு குரூப் பண்ணுறேன். ஏப்பா ஃபிசிக்ஸில் நல்ல மார்க் எடுத்துக்கலாம், இங்கே வாங்கப்பா, சென்னையை சேர்ந்த பசங்க அங்கே போங்கப்பா, ஓகேவா, பாய்ஸ்லாம் இங்கே வாங்கப்பா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பேட்டர்னை வச்சு நான் வந்து குரூப்பிங் பண்ணுறேன். கான்செப்ட் பேர் தான் கே மீன்ஸ் கிளஸ்டரிங் அல்காரிதம்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து இந்த கே மீன்ஸ் அல்காரிதம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு கோடிங் எக்ஸ்பிளனேஷன் நான் தந்துட்டுமா, ப்ரோக்ராமை பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே வந்து மெஷின் லேர்னிங் பண்ணும்போது வந்து உங்களுடைய லைப்ரரிஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணுங்க. இப்போ வந்து கே மீன்ஸ்ன்ற கிளஸ்டரிங் அல்காரிதம் பார்த்தீங்கன்னா எஸ்கேஎல்ன்ற லைப்ரரியில் இருக்கிற கிளஸ்டர்ன்ற சப் லைப்ரரிக்குள்ளே இந்த கே மீன்ஸ்ன்ற அல்காரிதம் இருக்குங்க. அதை வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட பேட்டர்ன் டேட்டாவை எடுத்துங்க. ஸோ ஹைட்டு ஃபீட்டு, ஸோ ஹைட்டும் வெயிட்டும், சரியா, ஒரு ஸ்டூடெண்டோட ஹைட்டு வெயிட்னு மீன் என்ன பார்த்தோம், எக்ஸு ஒய் இருந்துச்சு சூப்பர்வைஸ் லேர்னிங்கில். இது இன்புட்டு அதுக்கான அவுட்புட், இது இன்புட்டு அதுக்கான அவுட்புட் மாதிரி இருந்துச்சுங்க. இங்கே அந்த மாதிரி பேட்டர்னே இல்லைப்பா, அந்த மாதிரி இன்புட் அவுட்புட்டே இல்லைப்பா, ஒரு டேட்டா எக்ஸ் மட்டும் தான் இருக்குது, ஒய் எங்கடா, ஸோ ஒய்யே கிடையாதுங்க, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இருக்குங்க, ஓகேவா. இந்த மாதிரி டேட்டா இருந்துச்சுன்னா இதில் இருந்து நான் ஒன்று கண்டுபிடிக்கணும்னா முதல்ல வந்து நான் என்ன பண்ணுறேன்னா மாடல் பண்ணுறேன். மாடல் பண்ணும்போது 2 கேட்டகரியாக பிரிக்கிறேன். அதான் நென் கிளஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 கேட்டகரியாக பிரிக்கிறேன், ஓகேவா. அப்புறமா வந்து இந்த மாடலை வந்து இந்த டேட்டாவை எடுத்து ஃபீட் பண்ணுறேன். ஸோ டேட்டா கிடச்சிடுச்சிங்க, மாடல் கிடச்சிடுச்சிங்க. அந்த மாடலை ஃபிட் பண்ணிட்டேங்க. ஃபிட் பண்ணிட்டு அதோடைய லேபிள்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம், ஓகேவா. ஸோ அந்த மாதிரி குரூப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் உங்களுக்கு குரூப்பிங் ஆகிருக்கு. ஸோ குரூப்பிங் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு குரூப் வந்து 1, ரெண்டாவது குரூப், இதை வந்து மொத்த டேட்டாவை எனக்கு 2 குரூப்பாக பிரித்து கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 6.0 75 இருக்கிறவன் தான் வந்து மற்றவங்களை விட ஆடா தெரிகிறானோ, அப்போ அவனை மட்டும் தனியாக பிரிச்சிருக்காங்க பாருங்க. இதுதான் வந்து குரூப்பிங்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ நான் ஒரு இந்த மாதிரி பிரிக்கக்கூடிய விஷயங்களை பண்ணுறது தான் வந்து கிளஸ்டரிங் அல்காரிதம் சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்க்குற ரெண்டாவது சூப்பரான அல்காரிதம் அன்சூப்பர்வைஸ்னா பிசிஏ என்ற பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ் அல்காரிதம். இந்த அல்காரிதம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிளுங்க. நிறைய டேட்டாக்கெல்லாம் கலெக்ட் பண்ணி அதுலேருந்து கன்சால்டேட் பண்ணி ஒரு டேட்டாவை கண்டுபிடிச்சி அதுலேருந்து ஒரு அவுட்புட் கொடுத்துரும். பிரின்சிபலான காம்பனண்ட்டை எடுத்து அனலைஸ் பண்ணி கொடு, எல்லாமே வேண்டாம். இதுதான் பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ் அல்காரிதம்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து மெஷின் லேர்னிங் என்னெல்லாம் பார்த்தோம், சூப்பர்வைஸ் அன்சூப்பர்வைஸ் பார்த்தாச்சுங்க. இப்போ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அல்காரிதம் பார்க்க போகிறோம். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அல்காரிதம் என்னங்க, லேர்னிங் ஃப்ரம் தி மிஸ்டேக்ஸுங்க. தன் அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்ளக்கூடிய திறன். ஒரு ரோபோட் இருக்குன்னு வச்சுக்கலாம், அது வந்து 3 கதவு இருக்குது. இந்த ரோபோட் போய் அந்த கதவு திறக்க போகுது. அப்படி திறக்கும் போது ஒரு டோரை திறக்குதுங்க. அது கரெக்டான டோராக இருந்தால் அவனுக்கு ரிவார்டு கொடுப்பாங்க. தப்பான டோராக இருந்துச்சுன்னா வந்து அவனுக்கு ரிவார்டு கிடையாது, பனிஷ்மெண்ட் கொடுத்துருவோம். ஸோ இந்த ரோபோட் என்ன பண்ணும், ஒரு டோரை திறக்கும், அது சரியில்லையா அப்படின்னா அந்த டோருக்கு போகாதுங்க, வேறு டோரை போய் ட்ரை பண்ணும். அதுவும் கிடையாது அப்படின்னா இன்னொரு டோர். ஸோ தன் அனுபவத்தை இருந்தவன் வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணி ட்ரெயின் ஆகிறது தான் வந்து உங்களுடைய ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அல்காரிதம்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மெஷின் லேர்னிங் ப்ராசஸை பற்றி இன்னும் இன்டெப்த்தாக பார்க்க போகிறேங்க. ஒரு ப்ராஜெக்டோட காமிக்க போகிறேங்க, ஓகே. ஒரு ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்டை எடுத்து லைவாக வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மெஷின் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் 6 ஸ்டெப்ஸ் இருக்குங்க. அதோடைய லைஃப் சைக்கிள் தான் பார்க்க போகிறோம். மெஷின் லேர்னிங் லைஃப் சைக்கிள் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டேட்டாவோட கலெக்ஷனுங்க. எக்ஸல்ல இருந்தோ எஸ்கியூல இருந்தோ அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது டேட்டா கலெக்ஷன். கலெக்ட் பண்ண டேட்டாவை யூஸ் பண்ணலாமா, கிடையாது. அதை அடுத்து தான் நம்ம க்ளீன் பண்ணணுங்க. அப்போ வந்து பாண்டாஸ் அந்த மாதிரி லைப்ரரிஸ்லாம் வச்சு மிஸ்ஸிங்கான வேல்யூங்க நல்லான வேல்யூ எல்லாத்தையும் சரி பண்ணுறதா வந்து இல்லை தப்பான டேட்டா இருந்துச்சுன்னா அது எல்லாம் சரி பண்ணுறது தான் டேட்டா க்ளீனிங்னு சொல்லுவாங்க. இது முடிஞ்ச பின்னாடி 3ஆவதாக நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூச்சர் செலெக்ஷன். அண்ணா 10 காலம் இருக்குன்னா அதில் எந்த காலம் எனக்கு வேணும், என்ன நீ கண்டுபிடிக்க போகிற. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்னோட ஏஜை கண்டுபிடிக்கணும். என்னுடைய எம்ப்ளாயி ஐடி இருக்குங்க, என்னோட டேட் ஆஃப் பர்த் இருக்கு. உங்களுக்கு எது தேவைப்படும், எம்ப்ளாயி ஐடியா டேட் ஆஃப் பர்த்தா, என்னோட ஏஜ் கண்டுபிடிக்க. டேட் ஆஃப் பர்த்தை வச்சு தாங்க இன்னைக்கு ஏஜ் கண்டுபிடிக்க முடியும். இது தேவையில்லை. எந்த ஃபியூச்சர் உனக்கு வேணுன்றதை செலக்ட் பண்ணுறதா வந்து 3ஆவதாக நீங்கள் பண்ணணும், ஃபியூச்சர் செலெக்ஷன். அது பண்ண பின்னாடி வந்து மாடல் செலெக்ஷன் பண்ணணும்.
போதும், என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணி நீ ட்ரெயின் பண்ண போற அப்படின்ட்டு மாடல் செலெக்ஷன் பண்ணி மாடலை வந்து நீங்கள் பில்ட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் டிப்ளாய் பண்ணிடுவீங்க. அப்புறமா டெஸ்டிங் பண்ணலாங்க. இது இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம், பர்ஃபார்மன்ஸும் நம்ம செக் பண்ணலாம், இல்லை இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கலாங்க. இதுதான் வந்து மெஷின் லேர்னிங்கோட லைஃப் சைக்கிள்னு சொல்லப்படுதுங்க. சரி, இதெல்லாம் பேசியாச்சுங்க. இப்போ ப்ராஜெக்ட்குள்ளே போகலாமா? இதோட என்னோட வீடியோ முடிய போகுதுங்க. ப்ராஜெக்டை டீட்டெயிலாக பார்த்துலாங்க. முதல்ல வந்து ப்ராஜெக்ட் கலெக்ஷனுங்க. நான் என்ன பண்ணுறேன், ஒரு எக்ஸலில் இருந்தோ எங்கேருந்தோ ஒரு டேட்டாவை என்னுடைய கம்ப்யூட்டருக்குள்ளே கொண்டு போகிறேன். அதுக்கு என்னங்க பயன்படுத்தும்? பாண்டாஸ்ன்ற ஒரு லைப்ரரி இருக்குங்க. இந்த எக்ஸலில் இருக்கிற டேட்டாலாம் பைத்தான் மூலமாக பைத்தானுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு என்ன பயன்படுத்துகிறோம்? பாண்டாஸ்ன்ற லைப்ரரி. இப்போ கோடுக்குள்ளே போகலாமா? என்கிட்ட வந்து ஒரு கமா செப்பரேட்டட் ஃபைல் இருக்குங்க. அந்த ஃபைலை தான் நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். முதல்ல வந்து பாண்டாஸ்ன்ற லைப்ரரியை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோங்க. இம்போர்ட் பாண்டாஸுங்க. அந்த பாண்டாஸை வச்சு வந்து அந்த சிஎஸ்சி ஃபைல் கமா செப்பரேட்டட் ஃபைலை வந்து நாம் வந்து ரீட் பண்ணி டேட்டா அப்படின்னு போட்டுட்டு பிரிண்ட் ஆஃப் டேட்டானா, ஓஹோ அந்த சிஎஸ்சி ஃபைலில் இந்த டேட்டா தான் இருக்குங்க. ஓகேவா? ஸோ 5 டேட்டா இருக்குங்க. சூப்பர். அதாவது 1 மணி நேரம் படிச்சுனா 10 மார்க்குப்பா, 2 மணி நேரம் படிச்சுனா 20 மார்க்குப்பா, 3 மார்க்னா 30 மார்க்கு, 5 மணி நேரம் படிச்சுனா 50 மார்க்கு, இப்படி இருக்குங்க. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து நான் எந்த படத்துலேருந்து எடுத்து நீங்கள் ஒரு வார்த்தை கேட்கலாங்க, பாஸ் என்கின்ற பாஸ்கரன் தாங்க. ஏன்னா சொல்லி தரது ஸ்டூடெண்ட்னாவே எனக்கு அது மட்டும் தான் ஞாபகம் வருதுங்க. அதாவது பாஸ் என்ன பண்ணுறாருன்னா வந்து ஸ்டூடெண்ட்லாம் இவாலுவேட் பண்ணுறாருங்க. எப்படி இவாலுவேட் பண்ணுவார்? முதல்ல வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ண, ஏப்பா யாரெல்லாம் எவ்வளோ நான் படிச்சிங்க அதெல்லாம் கொடுக்கடா அப்படின்னு எல்லாத்தையும் வாங்குறாருங்க. ஸோ இந்த மாதிரி கதையை வச்சு சொல்லட்டுமா? ஓகேவா? சரி, இப்போ பாஸ் வந்து டேட்டாவெலாம் வாங்கிட்டார். அப்புறம் என்ன பண்ணுவாருங்க, அந்த டேட்டாவில் வந்து சில பேர் ஒழுங்காக டேட்டா தெரியல, அதை க்ளீன் பண்ணோம் இல்லையா? இப்போ நம்ம வந்து நம்மளோட மெஷின் லேர்னிங்கில் க்ளீன் பண்ணுறதை போய் பார்க்கலாங்க. ஸோ ஏதாவது டேட்டா மிஸ் ஆகிருந்துச்சுன்னா வந்து இந்த மீன் அப்படின்ற வேல்யூ, இந்த டேட்டாவோட மொத்த ஆவரேஜை எடுத்து அங்கே போயிட்டு ஃபில் பண்ணு அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேங்க. இது மூலமாக வந்து ஏதாவது நல் வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த ஆவரேஜ் டேட்டா போய் அங்கே வந்து ஃபில் ஆகிடுங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்மளோட ஆரியா என்ன பண்ணிட்டாருன்னா வந்து அந்த டேட்டாவெலாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டாருங்க. க்ளீன் பண்ணால் போதுமா? எந்தெந்த டேட்டா முக்கியமோ அந்தந்த டேட்டாவை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். மற்ற டேட்டா நமக்கு தேவையில்லாதுங்க. ஸோ அடுத்து வந்து ஃபியூச்சரை செலக்ட் பண்ணுறாரு. ஹவர் ஸ்டடீட் அப்படின்றது தான் ஃபியூச்சருங்க. டார்கெட் என்ன? அவன் எவ்வளோ மார்க் எடுப்பான்றது தான் டார்கெட்டுங்க. ஓகேவா? ஸோ நம்மளுடைய ஃபியூச்சர்ஸை எடுத்துக்கிட்டாருங்க, டார்கெட்டும் முடிவு பண்ணிட்டாருங்க. ஓகேவா? நம்மளுடைய பாஸ் இப்போ வந்து அவர் வந்து ட்ரெயின் பண்ணுறாருங்க, ஒரு மாடலை க்ரியேட் பண்ண போகிறாருங்க. அதுக்கு தான் வந்து லீனியர் ரெக்ரெஷன்ற அல்காரிதம் பயன்படுத்த போகிறாருங்க. sklearnன்ற லைப்ரரியிலேருந்து லீனியர் மாடல் சப் லைப்ரரியிலேருந்து லீனியர் ரெக்ரெஷன்ற அல்காரிதமை இம்போர்ட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இதை வந்து ஒரு மாடலாக க்ரியேட் பண்ணி இந்த ஃபியூச்சரையும் டார்கெட்டையும் எடுத்து ஃபிட் பண்ணிட்டாரு, அதாவது ட்ரெயின் பண்ணிட்டாரு. ஸோ அந்த மாடலோட ஸ்கோரை பார்க்குறாருங்க. இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் டார்கெட் வச்சு பார்க்கும்போது 1.0ன்றது பீக் 100% சூப்பர்னு அர்த்தம். 0னா சரியில்லை, 1னா சூப்பர்னு அர்த்தங்க. நடுவில் இருக்கிற வேல்யூனா நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குங்க. ஓகேவா? இது மூலமாக வந்து 100% கரெக்ட் ப்ரெடிக்ஷன் பாஸ் கண்டுபிடிச்சிட்டாருங்க. இப்போ மார்க்கை கொடுக்க போகிறாரு. 6ன்னு கொடுத்த உடனே பாருங்கள் சூப்பராக 60ன்னு வந்துச்சுங்க. நம்ம பாஸு எவ்வளோ மார்க்கு அவர்கிட்ட படித்து ஸ்டூடெண்ட் எடுப்பான்றது சூப்பராக சொல்லிட்டாருங்க. ஒரு டியூஷன் சென்டரில் வந்து நம்முடைய பாஸு எப்படி வந்து லைக் ஒரு ஸ்டூடெண்ட் எவ்வளோ மார்க் எடுத்தாருன்னு ட்ரெயின் பண்ணாரோ இல்லை கண்டுபிடிச்சாரோ அந்த மாதிரி வந்து ரியல் டைம் சிஸ்டமில் ஒருத்தன் லோன் அடைப்பானா மாட்டானா, ஒருத்தன் இந்த தப்பு பண்ணியிருப்பானா மாட்டானா, ஒருத்தன் எவ்வளோ மார்க் எடுப்பான்னு ப்ரெடிக்ட் பண்ணுற இந்த மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இன்டர்நேஷனல் எக்ஸ்பர்ட்ஸுங்க. அடுத்த 100லேருந்து 200 வருஷத்துக்கு வந்து நரேந்திர மோடி ஜெயிப்பாரா மாட்டாரா, இங்கே இருக்கிற ஸ்டாலின் ஜெயிப்பாரா மாட்டாரா, இந்த படம் ஓடுமா ஓடாதா, இவன் உயிரோடு இருப்பானா மாட்டானா, இந்த நோய் எவ்வளவு வந்து இந்த நோய் எவ்வளோ தூரம் போயிருக்கு, எவ்வளோ தூரம் போகலை, ஒரு நாடு டெவலப் ஆகுமா இல்லையா, எல்லா இடத்தையும் சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் இருக்கிற ஒரு கடவுள் தான் மெஷின் லேர்னிங். இந்த மெஷின் லேர்னிங்கை வந்து ரியலிஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மெஷின்குள்ளே கொண்டு போய் இன்டகிரேட் பண்ணி இதே மாதிரி நிறைய மெஷின் லேர்னிங் ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்து உருவாக்குற ஒரு சிஸ்டம் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க. அடுத்த 100 வருஷத்துக்குங்க இதுதான் இருக்க போகுதுங்க. தயவு செஞ்சு இந்த டெக்னாலஜிலாம் படிக்க ஆரம்பிங்க. நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாங்க. ஸோ என்னுடைய ஃபோன் நம்பருங்க, என்னுடைய மெயில் ஐடிங்க, ஃபோன் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் எடுக்கலாம் வந்து ரிப்ளை பண்ணலாம், கால் பண்ணுங்கள். மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், இன்ஸ்டா அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன உதவினா காண்டாக்ட் பண்ணுங்கள். மிஷின் லேர்னிங் ஸோ நான் எப்படி ட்ரெயின் பண்ணுறேன்னா வந்து பைத்தான் அவர் ஸ்பெஷலைஸ் பண்ணிவிட்டு அவனை டேட்டா அனலிஸ்ட்டாக ஸ்பெஷலைஸ் பண்ணிவிட்டு மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐன்னு கம்ப்ளீட்டாக வந்து உங்களை ட்ரெயின் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பெஷலைஸ் சிஸ்டமை நான் பில்ட் பண்ணியிருக்கேன். உங்களை படிக்க வைக்கிறதுங்க, ப்ராஜெக்ட் பண்ண வைக்கிறதுங்க, இன்டர்ன்ஷிப் தரதுங்க, ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறதுங்க, இன்டர்வியூக்கு ட்ரெயின் பண்ணுறது, ஜாப் ஓப்பனிங்ஸ் நாங்களே அனுப்புவோம். எல்லா உதவியும் நாங்கள் பண்ண போகிறோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு என்ன உதவியும் காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சவங்க ஒரு பெரிய நம்பிக்கையோட முடிக்கிறேங்க. வாழ்க தமிழ். என்கிட்ட படிச்சு நேர்மையா வேலைக்கு போன 1000 மாணவர்கள் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க.